இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி தொகுதி திமுக எம்பி மணி அவர்கள் முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினரை கடுமையாக தாக்குவதற்கு முயன்ற திமுகவினர், அந்த இடத்திலே ஏற்பட்ட சலசலப்பு, அதனால் ஏற்பட்ட பரபரப்பு, காவல்துறை தலையிட்டால் ஒரு பெரும் கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள். இதற்கு முன்பு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மணி. இந்த சூழ்நிலையில் பென்னாகரத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு புதிய பஸ் நிலையம் கட்டுவதற்கு திட்டமிட்டு அதற்காக 4.5 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பஸ் நிலையம் கிட்டத்தட்ட 80% வேலை முடிகின்ற நிலைமையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த பஸ் நிலையத்திற்கு நுழைவாயில் கட்டுவதற்கு 39 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த நுழைவாயிலை கட்டுவதற்கு பென்னாகரம் பேரூராட்சியில் அனுமதி கேட்டிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள். அவசரமாக இதிலே மூக்கை நுழைத்த திமுக எம்பி மணி நேற்று பென்னாகரத்தில் 39 லட்சம் அவர் நிதியை ஒதுக்கியதாகவும் அதற்காக நுழைவாயில் கட்டுவதற்கு பூமி பூஜை நடத்துவதற்காக அவர்கள் முயன்றதாகவும், அப்பொழுது அங்கே திரண்ட பாமகவினர் ஏற்கனவே 39 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கு பேரூராட்சியில் அனுமதி கேட்டிருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார். இப்பொழுது அவசரமாக நீங்கள் வந்து நிதி ஒதுக்கியதாக நுழைவாயிலுக்கு பூமி பூஜை நடத்துவது எந்த விதத்தில் நியாயம்? வேண்டுமென்றே திட்டமிட்டு காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றாத திமுக, தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான விவசாய பாசனத்திற்காக காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றாத இன்றைய திமுக அரசு, அந்த திமுக அரசில் இருக்கின்ற திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திடீரென்று வந்து பென்னாகரத்திலே வெறும் 39 லட்சம் ரூபாய் நிதியில் நுழைவாயிலை திறப்பதற்கு, நுழைவாயிலை கட்டுவதற்கு பூமி பூஜை போடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறீர்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் கேள்வி எழுப்பிய பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியினரை வரம்பு மீறி தாக்குவதற்கு திமுகவை சார்ந்தவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். காரணம், ஆட்சி அவர்களிடம் இருக்கிறது, அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற தொகுதியில் ஒன்றான பென்னாகரத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியோடு நாங்கள் மோதிவிட்டோம் என்று ஒரு பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் கட்டவிழ்த்து விட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் நேருக்கு நேர் சந்திப்போம் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுகவை சார்ந்தவர்கள் பென்னாகரம் தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியிடம் ரகளையில் ஈடுபட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள். காவல்துறை தலையிட்டு இரு தரப்பையும் சமாதானம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் காவல்துறையின் சமரசத்திற்கு கட்டுப்பட்டு அமைதி காத்திருக்கிறார்கள். அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று திமுகவை சார்ந்தவர்கள் தீர்மானித்து விட்டார்களா? அதுவும் தருமபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருக்கின்ற தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியாகட்டும், பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியாகட்டும், தருமபுரி சட்டமன்ற தொகுதியாகட்டும், இந்த பகுதிகளில் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக தேர்ந்தெடுக்காத சட்டமன்ற உறுப்பினரை கூட திமுகவின் பலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக எதையாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற தொகுதியெல்லாம் திட்டமிட்டு பிரச்சனைகளை உருவாக்குவது, கலவரத்தை உருவாக்குவது, ரகளையை தூண்டுவது என்று திமுகவை சார்ந்த சிலர் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் திமுகவை சார்ந்தவர்களால் திமுக அதல பாதாளத்திற்கும் அழிவின் பாதைக்கும் சென்றுவிடும் என்று பென்னாகரம் பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நடுநிலையாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஏதோ ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒன்றை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்ட பல அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு இந்திய அளவில் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் முகவரி இல்லாமல் மூழ்கி போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திமுகவிற்கு ஏற்படக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது என எச்சரித்து இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.